அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2025 ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் நடந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எம்சிக்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு பாருங்க. Which state in India has high school dropout rates as per UDI-SE plus report? அதாவது UDI-SE பிளஸ் அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பள்ளி இடைநிற்றல் விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பீகார் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இந்த ஸ்டேட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 20% மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிராப் அவுட்டுங்கிறது இருக்கான். அது வந்து இந்தியாவிலேயே இதுதான் ஹையஸ்ட் ரேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பீகாருங்கிறது இந்த டிராப் அவுட்டு ஹை ஸ்கூல் டிராப் அவுட்டில் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க, இந்தியாவிலே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க, கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பீகார் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். இது தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் விதமாக இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் இன் இந்தியா லான்ச்டு த ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் தேசிய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பொறுத்தளவில் மத்திய அரசு வந்து இதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி எங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி எங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. குஜராத் ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான். அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி எது அப்படின்னு கேட்பாங்க. குஜராத் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் பார்க் வில் பி செட் அப் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆப்டிக்கல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். அது வந்து ஆப்டிக்கல் பிரிட்ஜ், அதாவது கண்ணாடி பாலம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவில் கண்ணாடி பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான் இந்த கண்ணாடி பூங்கா அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபிஷர்ஸ் கிளஸ்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கிம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இந்தியாவோட முதல் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கிம் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் சிட்டி ரீசென்ட்லி டாப்டு த லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சிட்டிஸ் ஃபார் உமன் டு ஒர்க்கிங் இன்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெங்களூர் சிட்டி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ சென்னை வந்து ஆல்ரெடி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாங்க. ஸோ சென்னையை பீட் பண்ணி இப்போ பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாருங்க. சமீபத்தில் பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெங்களூர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் வில் எஸ்டாப்ளிஷ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஏஐ பல்கலைக்கழகத்தை நிறுவும் மாநிலம் எது அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டியை வந்து நிறுவுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி பார்த்தோம், என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி பார்த்தோம். அது எங்கன்னா குஜராத் மாநிலம். இந்த யூனிவர்சிட்டி பாருங்க, இது வந்து ஏஐ யூனிவர்சிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐ யூனிவர்சிட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கே அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ வத்வான் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அருகில ஒரு தனியாக ஒரு தீவு ஒன்று உருவாக்கி அதில் தான் இந்த கடல்சார் விமான நிலையம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வத்வான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்ரீசைலம் டேம் டனல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீசைலம் அணை வந்து சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீசைலம் அணை அப்படிங்கிறது தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. இது வந்து கிருஷ்ணா அணைக்கு கிருஷ்ணா ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரிவரோட நடுவில் தான் இந்த ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை வந்து அமைய உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் அமைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தெலுங்கானா அப்படிங்கிறத
ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following governments has established the country's first கமிஷன் ஃபார் சீனியர் சிட்டிசன்? அதாவது நாட்டிலேயே முதல் முறையாக மூத்த குடிமக்களுக்கான ஆணையத்தை பின்வரும் எந்த அரசு அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஸோ கேரளா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. இந்த ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சில முதியோர்களை வந்து வெளியில விட்டுருவாங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கும் விதமாகவும் அவங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணும் விதமாகவும் அது சம்பந்தமா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆணையம் வந்து செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த கேரளா அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சீனியர் சிட்டிசனுக்கான ஆணையத்தை இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வில் ரன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து எங்க ரன் ஆக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜிந்த் அண்ட் சோனிபட் அப்படிங்கிறது. ஜிந்த் அண்ட் சோனிபத் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து முதல் முறையை விட இருக்கிறாங்க. இதோட சோதனை பார்த்தீங்கன்னா, இதோட சோதனை ஓட்டம் சென்னை இதுல ரீஜியன்ல நடந்திருக்கும். ஸோ இதோட சோதனை வந்து சென்னை ரீஜியன்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து எந்த 2 இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிந்த் அப்படிங்கிறதும் சோனிபட் அப்படிங்கிற லொகேஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which is the first Indian state to implement internal reservation for scheduled caste அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, பட்டியல் பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவுல சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட்டை அதை ஃபாலோ பண்ணி வந்து எந்த ஸ்டேட் வந்து இந்த பட்டியல் பிரிவினருக்கான உள் இடஒதுக்கீடை அமல்படுத்திய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா அந்த தெலங்கானா ஸ்டேட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது கேள்வியா வந்திருக்கு. ஸோ தெலங்கானா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which state in India has the highest number of Gangetic river dolphins அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கங்கை நதி டால்பின்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த டால்பின்களை பொறுத்தளவுல அந்த கங்கை நதி போற இடத்துல தான் அந்த டால்பின்கள் வளருது. ஸோ அந்த வகையில இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல தான் அந்த டால்பின்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கங்கை நதி டால்பின்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ, அஸ்ஸாம் அப்படிங்கிறதா ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போக்குவரத்துன்னு பார்த்தோம்னா 4 விதமான போக்குவரத்து இருக்கும். ஸோ இந்த 4 விதமான போக்குவரத்தையும் இணைச்சி ஒரு சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கே அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம் ஸ்டேட்ல தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஸ்ஸாம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which state in India has the highest number of லயன் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக சிங்க எண்ணிக்கையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, குஜராத் அப்படிங்கிறத ஆன்சரு. நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த குஜராத் ஸ்டேட்டோட டூரிசம் ஆடு, குஜராத் ஸ்டேட்டோட ஆட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட இமேஜ் இருக்கும். அது போக நமக்கு மேக் இன் இந்தியாலையும் அந்த இமேஜ் பார்க்கலாம். நீங்கள் மேக் இன் இந்தியாலையும் அந்த சிங்கம் படம் இருக்கும். ஸோ அந்த வகையில் குஜராத் இஸ் ரைட் ஆன்சர். இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக சிங்க எண்ணிக்கைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following is India's first deep water டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விழிஞ்சம் துறைமுகம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அதானி போர்ட் தான் இதை மெயின்டைன் பண்றாங்க, அதானி போர்ட். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னொன்றில் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விழிஞ்சம் போர்ட் தான். சமீபத்தில் இதை வந்து பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சிருப்பாங்க இந்த விழிஞ்சம் போர்ட்டை. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கு. ஸோ இதை வந்து அதானி அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following has been selected as the India's best national park அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, அதாவது both are correct. இதுக்கு ஆன்சரு
என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. ஸோ இரவிக்குளம் நேஷனல் பார்க் 2 பார்க்குமே பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. பெஸ்ட் நேஷனல் பார்க் இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தச்சிங்காம் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது. தச்சிங்காம் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக பின்வருவற்றில் எது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இரவிக்குளம் கேரளா, டச்சிங்காம் தேசிய பூங்கா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போத் ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரேடியோ நெல்லிக்கா அண்ட் இன்டர்நெட் ரேடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த சில்ட்ரன் ஹேஸ் லான்ச்டு பை அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. என்னன்னா, குழந்தைகளுக்கான பிரத்யேக இணைய வானொலியான ரேடியோ நெல்லிக்காவை யார் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான் வந்து இந்த குழந்தைகளுக்கான பிரத்யேக இணைய வானொலி ரேடியோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டு தான் இந்த குழந்தைகளுக்கான வானொலி ரேடியோவை, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கான்னு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த நெல்லிக்காவை பார்த்துட்டு தமிழ்நாடுன்னு போட்டுறக்கூடாது. ஸோ கேரளா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜெட்மோர் அப்படிங்கிற டனல் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த டனலை வந்து திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஜெட்மோர் அப்படிங்கிற சுரங்கப்பாதை அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசமாக இருக்கிறதுனால அங்கே அதிகமான அந்த சுரங்கப்பாதைகள்லாம் இருக்கும். அந்த வகையில் இந்த ஜெட்மோர் அப்படிங்கிற டனல் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யோகா பாலிசி வாஸ் டிக்ளேர்டு பை விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை எந்த மாநிலம் அறிவித்தது? உத்தரகாண்ட் அப்படிங்கிற ரைட் ஆன்சர். ஏ ஆப்ஷன் பாருங்க, உத்தரகாண்ட் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகா கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரளால தான் இந்த பட்டாம்பூச்சி சரணாலயம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்ட் பேர்டு சென்சஸ் வில் பி டேக்கன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் புல்வெளி பறவை கணக்கெடுப்பு எங்கு நடைபெற்றது? வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சரணாலயங்கள் தான் இந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளி பறவை கணக்கெடுப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் காசிரங்கா நேஷனல் பார்க். ஸோ இந்தியாவோட முதல் புல்வெளி பறவை கணக்கெடுப்பு எங்கு நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது SIR ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இஸ் பீயிங் டன் பை எலெக்ஷன் கமிஷன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பேசு பொருளாக பேசப்பட்ட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் SIR மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீகார் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி பார்த்துக்கோங்க, பீகார். ஸோ இது வந்து சமீபத்தில் இது சம்மந்தமாக சர்ச்சைகள் நிறைய வெளியில் வந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பர்லேயும் டெய்லியுமே இது பற்றின நியூஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த வகையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஸ்டேட் போலீஸ் ரிஜிஸ்டர்ட் த ஃபர்ஸ்ட் EFIR த்ரோச் இமெயில் ஆன் 28 February 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2025 February 28 அன்று இமெயில் மூலம் EFIR பதிவு செய்த காவல்துறை கீழ்காணும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான் ஆன்சரு. ஸோ என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மக்கள் வந்து வெளியில் அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வராமலேயே பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவே கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ EFIR ஃபர்ஸ்ட் பதிஞ்ச ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இமெயில் மூலமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இமெயில் மூலமாக ஃபர்ஸ்ட் FIR ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which protected area of Odisha has been declared the 107th national park in India ன்னு கேட்டிருக்காங்க. சிமிலிபால் வைல்ட் லைஃப், அதாவது ஒடிசாவோட எந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிமிலிபால் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
107வது நேஷனல் பார்க்கா. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. ஸோ 107வது நேஷனல் பார்க்கு ஒடிசால இருக்கு. சிமிலிபால் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் இஸ் ஹோம் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வெள்ளை புலி இனப்பெருக்க மையத்தை கொண்டுள்ள ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இந்த வெள்ளை புலி அப்படிங்கிறத இது பண்ணும்போது இந்த புலிகளே நிறைய வகையில் பார்த்துருப்போம். லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பெங்களூரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை புலிக்கு நகரமாக அறிவிக்கப்பட்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வெள்ளை புலியை பொறுத்தளவில் மத்திய பிரதேஷ். இந்த வெள்ளை புலி வெள்ளை யானைலாம் பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கக்கூடியதுனால ஸோ இது மத்திய பிரதேஷ் ஸ்பெஷல் இருக்கு. இங்க அடுத்த கேள்வி பாருங்க. which state has become the first in India have translation system in the legislative assembly கேட்டிருக்காங்க. கீழ்காணும் எந்த மாநிலம் தனது சட்டமன்றத்தில் மொழிபெயர்ப்பு அமைப்பை கொண்டுள்ள முதல் மாநிலம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதா. இதுக்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 120 பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ் ஹிந்தி இது வந்து அலுவல் மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி வந்து அலுவல் மொழியா இருக்கும். பிளஸ் வந்து மக்களவையில மாநிலங்களவையிலோ ஒரு உறுப்பினர் வந்து அவர் விவாதம் பண்ணும்போது அதுக்கு சரியான முறையில் விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னா அவரோட தாய்மொழியிலே அதுக்கான விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிகல் 120 சொல்லும். ஸோ இதே ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட அசம்பிளியில தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் இது பண்ணியிருப்பாங்க. நீங்க நிறைய இந்த பார்லிமெண்ட் சம்பந்தமா டிவியில காட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஹெட்செட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வகையில அதே மாதிரி கான்செப்டை இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் த சத்யேந்திரநாத் போஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி எஸ்டாப்ளிஷ்டு இன் ஜனவரி 2025 கேட்டிருக்காங்க. அதாவது 2025 ஜனவரியில சத்யேந்திரநாத் போஸ் வானியல் கண்காணிப்பு மையம் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். இந்த பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ போஸ் அப்படிங்கிற பேர் வருது. ஸோ போஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல நம்ம சுபாஷ் சந்திர போஸ்லாம் அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கூட ஞாபகம் வச்சு போட்டுடலாம். ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The indigenously developed Paramrudra supercomputers were installed in which 3 cities அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் கீழ்காணும் எந்த 3 நகரங்களில் நிறுவப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி புனே, டெல்லி, கொல்கத்தா. ஸோ இந்த பரம்ருத்ரா அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இந்த 3 நகரங்கள்லையும் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் சிட்டி அமாங் த ஃபாலோயிங் இஸ் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் அர்பன் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் சிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய நகரங்களில் நகர்ப்புற வளர்ச்சியில் பின்வரும் எந்த நகரம் வந்து முதலிடத்தில் உள்ளது? ஸோ நகரங்களில் பொறுத்தளவில் இந்த பூனே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ நகரங்களில் கடந்த 30 ஆண்டுகளில் இந்த பூனே நகரம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்திய நகரங்களில் நகர்ப்புற வளர்ச்சியில் பின்வரும் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பூனே அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசென்ட்லி விச் சிட்டி ஹேஸ் அஃபிஷியலி பிகம் த லியோபார்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இந்தியாவில் சிறுத்தைகளின் தலைநகரம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எதுனா பெங்களூரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிறுத்தைகளின் தலைநகரம் சமீபத்தில் இப்போ கொஞ்சம் முந்தின கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வெள்ளை புலி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க பெங்களூரு, அதாவது சிறுத்தை புலி எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறுத்தை புலி நகரமா பெங்களூரு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் சிட்டி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் ஸ்ரீ அப்படிங்கிற பேர்ல சப்மிட் 2025 ஆன் உமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளிப்பது குறித்து 2025 ஸ்ரீ மாநாடு நடத்தும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீ அப்படிங்கிற பேர்ல மாநாடு எந்த ஸ்டேட் அப்படின்னா தெலங்கானா தான் நடத்துறாங்க. ஸோ ஹைதராபாத், தெலங்கானா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸ்ரீ அப்படிங்கிற பேர்ல சப்மிட் நடத்துறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which city provides public transport service at a single fare அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே கட்டணத்தில் பொது போக்குவரத்து சேவை வழங்கும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா சென்னை தான் இதுக்கு ரைட் ஆன்சரு. இதுல என்னன்னா பஸ்ஸு, ட்ரெயின், கேபு எல்லாமே இந்த ஒரே இதுக்குள்ள வந்துடும். ஸோ அது மூலம் ஒரே கட்டணத்தில் பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which state has become the 24th state to achieve 100% railway electrification in the May 2025? அதாவது 2025 மே மாதத்தில் 100% ரயில்வே மின்னோட்ட மயமாக்கலை அடைந்த 24வது மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 24வது மாநிலமா 100% ரயில்வே மின்னோட்ட மயமாக்கலை அடைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which state has secured the top position in receiving foreign direct investment அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடுகளை பெறுவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் அந்நிய நேரடி முதலீடு பெறுவதில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 5th பிளேஸ் தமிழ்நாடு. ஸோ அந்நிய நேரடி முதலீடு பெறுவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா ரைட் ஆன்சர். ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.